அனைவருக்கும் வணக்கம். படத்தின் மூலம் பாடம் கற்கலாம்ன்ற ஒரு விஷயத்தில் இந்த தடவை சூப்பர் 13 ஒரு படத்தை பற்றி தான் போன வாரம் பார்த்துட்டு இருந்தோம். டேர்னிங் பாயிண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு இன்டர்வல் பிளாக் கொடுத்துருந்தோம். இப்போது ரித்திக் ரோஷன் அடுத்த கட்டத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மெக்கானிக் பையனை பார்க்குறாரு. அவங்ககிட்ட பேசும்போது அவர் லைஃப்பில் ஒரு மாறுதல் ஏற்படுது. அதுக்கப்புறம் ஒரு ரிச்சாரில் ட்ராவல் பண்ணுறாரு. அந்த ரிச்சாவில் ட்ராவல் பண்ணுறவர் அந்த பையனோட அப்பா. அந்த ரிச்சாக்காரர் பேசும்போது ஒரு பெரிய ஸ்பார்க் அவருக்கு ஏற்படுது. அதனால் ஃபினான்ஸுக்காக உழைக்கிறத விட்டுட்டு பேஷனுக்காக உழைக்க ஆரம்பிக்கிறார். அவர் இழந்த ஒரு விஷயத்தை அவரை மாதிரியே உள்ள மாணவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு முயற்சி பண்ணுறாரு. அதுக்காக ஃப்ரீ கோச்சிங் கொடுக்கணும்னு ஒரு முயற்சி பண்ணுறாரு. அது ஃப்ரீ கோச்சிங் எதுக்குன்னா, ஐஐடியில் போய் சேர்றதுக்கு ஃப்ரீ கோச்சிங் இவர் கொடுக்குறாரு. ஸோ அதை எப்படி கொடுக்குறாரு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 30 பசங்களை தேர்ந்தெடுக்கிறார். அந்த 30 பசங்களும் பார்த்தீங்கன்னா படிப்பு தாகம், அதுக்கான இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கான்றதை பார்க்குறாரு. அப்போ வேறு இடத்துலேருந்து வேறு ஸ்டேட்லேருந்து அவங்களை நோக்கி ஒரு நிறைய பசங்க வர ஆரம்பிக்கும் போது அவங்க எல்லாருக்குமே அவர் என்ட்ரன்ஸ் வைக்கிறாரு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு யார் செலக்ட் ஆகிற அந்த 30 பேருக்கு மட்டும் இவர் ஃப்ரீயாக சாப்பாடு போட்டு தங்கிறதுக்கு இடம் கொடுத்து எல்லாமே அவங்களுடைய க்யூரியாசிட்டியை, அவங்களுடைய இமேஜினேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறார். அவருக்கு ஏற்ற மாதிரியே அந்த பசங்களும் பயங்கரமாக காம்படேட்டிவ் பண்ணி சக்ஸஸ் ரேட்டுக்கு வராங்க. ஒரு கட்டமாக முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் மறுபடியும் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது, ஃபண்டு. அப்போது ரித்திக் ரோஷன் ஒரு பிளான் பண்ணுறாரு. அவர் மேக்ஸில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் இல்லையா, இவங்களுக்காக ஒரு ஹோட்டலில் போய் ஒரு அக்கௌண்டண்ட்டை கிட்ட போய் அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட பேசி, நான் உங்களுடைய ப்ராஃபிட்டை ரைஸ் பண்ணி தரேன்னு பேசி, ஆனால் எனக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும், ஒரு 30 பேருக்கு தேவையான சாப்பாடு கொடுக்கணும்னு பசங்களுக்கு சாப்பாடு வாங்குறார். இப்படி ஒரு ஆசிரியர் மாணவர்களுடைய நலன்களில், மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு அக்கறை காட்டக்கூடிய ஒரு ஆசிரியரை நம்ம அந்த படத்தில் ரொம்ப கிளியர் கட்டாக பார்க்குறோம். மிச்சம் அடுத்த வாரம் பார்ப்போம்.